கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கிடைச்ச சில வார்த்தைகளை வந்து நான் உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா, கர்த்தர் வந்து பரிசுத்தராக இருக்கிறார், சுத்தமுள்ளவராக இருக்கிறார். அதே மாதிரி நம்மளும் வந்து கர்த்தர்கிட்ட போகணும் அப்படின்னா நம்மளும் சுத்தமுள்ளவர்களாக இருக்கணும். அது அந்த வசனங்கள் நம்ம எடுத்து வாசிக்கலாம். நான் டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். வசனம் நமக்கு நிறைய சொல்லியிருக்கு. என்னென்னா, கோபங்கள், சண்டைகள், மார்க்க பேதங்கள், இது எல்லாமே, பில்லி சூனியங்கள், இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு வசனம் சொல்லுது. பில்லி சூனியம் என்ன அப்படின்னா, பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, முரட்டாட்டம் அப்படிங்கிறது வந்து அவபக்திக்கும் பில்லி சூனியத்திற்கும் ஒப்பாக இருக்கிறது அப்படின்னு பைபிளே வசனம் இருக்குது. அதே மாதிரி சண்டை, கோபம், மார்க்க பேதம் எல்லாமே நமக்குள்ள ஏதாவது ஒரு விதத்தில் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, இதெல்லாம் ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் வசனம் சொன்னபடி முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். இவைகள் அப்படிங்கிறது தான் அந்த அதிசயமும் அற்புதமும். நம்ம எப்பயுமே லைஃப்பில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது வந்து அதிசயத்துக்கும் அற்புதத்துக்கும் தான் ஃபஸ்ட்டு கொடுப்போம். கடவுளே எனக்கு இதை பண்ணுங்கள், கடவுளே எனக்கு இதை பண்ணுங்கள். நம்மளுடைய மிக மேக்சிமம் ப்ரேயர் வந்து அதாக தான் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி முதல்ல அவர் தேட சொல்கிறது அவரோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியையும் தான். நம்ம அதை வந்து மறந்துடுவோம். அதை மறந்துட்டு அடுத்தபடியான காரியங்களுக்கு தான் நம்ம அதிகமாக ப்ரேயர் லைஃப்பில் நம்மளுக்கு வந்து டைம் ஒதுக்குவோம். அதை விட்டுட்டு நம்ம முதல்ல வந்து நம்மளோட கண், இந்த உடலுக்கு வந்து ஒளியாக இருக்கிறது கண் அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கு. அப்போ இந்த உடலுக்கு ஃபஸ்ட்டு ஒளி இருக்கணும். இந்த உடல் வந்து இருளாயிருச்சு அப்படின்னா இது வெளிச்சத்துக்கே போக முடியாது. ஏன்னா தேவன் வந்து எப்படி இருக்காருன்னா ஒளியாக இருக்கிறார். யாரும் வாசம் பண்ண முடியாத, யாரும் போய் சேர முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். அப்போ நம்மளும் வந்து அதே மாதிரி ஒளியாக இருந்தால் மட்டும்தான் அவர்கிட்ட போய் சேர முடியும். ஸோ நம்மளோட கண்ணை வந்து அவருக்காக உடன்படிக்கை பண்ணணும். யோபு வந்து நான் என் கண்களோட உடன்படிக்கை பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி நம்ம கண்ணோட ஒரு உடன்படிக்கை பண்ணணும். இந்த கண்ணால் நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன், உமக்காக இந்த கண்ணை நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணை ஃபஸ்ட்டு வந்து உடன்படிக்கை பண்ணணும். கண்ணுக்காக யாராவது ஒருத்தர் வந்து உடன்படிக்கை பண்ணதா யாராவது ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வாய், கண்ணுக்கு அப்புறம் வாய். இருதயத்தின் நினைவுகளை வாய் பேசும். அப்படிதானே? நம்ம இருதயத்தில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் வாய் வந்து பேசும். வாய் தான் எல்லா பாயிண்ட்டுக்கும் ஸ்டார்டிங். நம்ம ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் வந்து எங்கே இருக்கும்னா நம்ம வாய் வழியாக மட்டும்தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆக்ஷனை எப்படி பார்க்குறோன்னா கண்ணு வழியாக பார்க்குறோம். கண்ணு ஒழுங்காக பார்த்துச்சுன்னா நம்ம வாயிலேருந்து ரியாக்ஷன் வந்து ஒழுங்காக வரும். நம்ம எப்பயுமே மேக்ஸிமம் சண்டைகள், அதிகமாக விவாதங்கள் எல்லாமே இந்த வாய் மூலமாக தான் பண்ணுறோம். ஸோ கர்த்தருடைய மனுஷன் வந்து அப்பத்தினால் மாத்திரம் இல்லை, கர்த்தரின் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு பைபிளில் இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாய்களும் கர்த்தருடைய நாமத்தை அதிகமாக பயன்படுத்துறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்தணும். தேவையில்லாத வீண் பேச்சுகள், மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணுறது முதற்கொண்டு எதையுமே நம்மளோட வாயினால் நம்ம வந்து அடுத்த வருஷத்தில் வந்து செய்யக்கூடாது. அதிகமாக நம்மளோட வாயை திறக்கப்படுறது வந்து காரணம் வந்து கர்த்தருடைய நாமமாக இருக்கணும். அவரை பற்றி மற்றவங்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்கிறதுக்காக அதிகமாக நம்ம வாய்களை வந்து திறக்கணும். தேவையில்லாமல் மற்றவங்களே பேசுறது, அதுவும் அளப்புகிறவன் மூடன் அப்படின்னு பைபிளில் இருக்குது. தேவையில்லாமல் பேசுறது, தேவையில்லாத காரியங்களை குறித்து பேசுறது. நார்மலாக இது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது, உலக பிரகாரமான என் மனசுக்கு சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுவோம். அந்த மாதிரி அளப்பாமல் வந்து தேவையான வார்த்தைகளை மட்டும் பேசினாலே கர்த்தருக்கு அது பிரியமான காரியமாக இருக்கும். தேவையில்லாத நம்ம பேசுறது வந்து அது பாவத்தில் தான் போய் முடியும். அதனால கர்த்தருடைய நாமத்தை அதிகமாக நம்ம வாயிலேருந்து சொல்கிறபடியாக நம்ம வாயை வந்து உடன்படிக்கை பண்ணணும். அதுக்காக யாராவது ப்ரேயர் பண்ணுங்கள்.
அடுத்து பார்த்தா காது. சவுல் விழுந்ததுக்கான முதல் காரணம் வந்து அவனோட காது வந்து கரெக்டாக கேட்காத ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னா, சவுல் வந்து தெரியும் தாவீது போய் ஃபைட் பண்ணி அவன் வின் பண்ணிட்டான். அது வரைக்கும் தாவீதை வந்து நல்ல மனுஷன் நல்லவன் தான் அப்படின்னு நம்பிட்டு இருந்தான். எப்போ வந்து மக்கள் வந்து சவுல் கொன்றது 1000 தாவீது கொன்றது 10000 நடனமாடி பேச ஆரம்பிச்சாங்களோ, அந்த மற்றவனோட புகழ்ச்சி அவன் எப்போ காதில் கேட்டானோ அடுத்த நிமிஷம் அவன்கிட்டேருந்து பரிசுத்த ஆவி போயிடுச்சு. ஸோ காதுகளில் நம்ம கேட்குறத வந்து எப்பயுமே நல்லபடியாக கேட்கணும், நல்ல விஷயங்களை கேட்கணும். அதுக்கு நம்மளோட சூழல்கள் வந்து ரொம்ப நல்லபடியாக அமையணும். நம்மளுடைய சூழல்கள் நல்லபடியாக அமையணும்னா அது கர்த்தரோட கரத்தில் தான் இருக்குது. அப்போ நம்ம சூழல்கள்னால் நம்மளை சுற்றி இருக்க மனுஷங்க, தீயவர்கள் வழியில் நம்ம நிற்கக்கூடாது, நடக்கக்கூடாதுன்னு சங்கீதம் சொல்லியிருக்கு. அதே மாதிரி அந்த வழிகளை நடக்காமல் இருக்க அந்த கோணலான வழிகளை செவ்வையாக்குறவர் வந்து கர்த்தர். அந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்ம காதில் வந்து நமக்கு தேவையில்லாத விஷயங்கள், இப்போ வந்து சவுல் கேட்டது வந்து தேவையில்லாத காரியம்தான். அது அவன் வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஆனாலும் அவன் எடுத்துக்கிட்ட காரணத்தினால மட்டும்தான், இருதயத்தின் நினைவு தப்பாக போனதுனால தான் அவன் வீழ்ந்து போனான். அப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சி இல்லாமல் இருக்கணும். நம்ம காதுகள் வந்து நம்மளை பற்றியே தப்பாக யாராவது பேசினா கூட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை மன்னியும் சொல்லிட்டு நம்ம போயிடணும். இதை நம்ம பெருசாக எடுத்துக்கவே கூடாது. அந்த அளவுக்கு நம்மளோட காதுகள் வந்து பரிசுத்தப்படணும். தேவையில்லாத வீண் வார்த்தைகளை கேட்க அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை அதிகமாக கேட்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி நம்முடைய காதுகளை வந்து உடன்படிக்கை செய்யும்படியா பரிசுத்தப்படுத்தும்படியா யாராவது ப்ரேயர் பண்ணுங்க. நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. பரிசுத்தரே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நீர் பரிசுத்தர் தகப்பனே. அதுபோல ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தம் அடைந்தால் உங்களை நாங்கள் கண்டடைவோம் தகப்பனே. என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும் என்று சொன்னீரே அப்பா. உம்மை நாங்கள் எப்படி காண வேண்டும் தகப்பனே? பரிசுத்தமாக இருக்கும்போது மாத்திரம் உன்னை நாங்கள் காண முடியும் அப்பா. இந்த நேரத்தில் இங்கு இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் செவிகளையும் இடத்தில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. இது நாள் வரை எங்கள் செவிகளின் வழியாக நாங்கள் பாவங்கள் செய்திருக்கலாம் ஆண்டவரே. இப்போது நாங்கள் எங்களை நாங்களே அப்பா நாங்கள் உற்று நோக்குகிறோம் தகப்பனே. என்ன பாவங்கள் செய்தோம் என்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் தான் தெரியும் அப்பா. அந்த பாவங்களை தயவாய் மன்னியும் தகப்பனே. இனிமேலும் அப்பா அந்த வரக்கூடிய அந்த புது வருடத்தில் தகப்பனே, எங்கள் காதுகள் வழியாக வருகின்ற அந்த வார்த்தைகள் உம்மை மாத்திரமே பிரியப்படுத்துவதாக இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த பிரியப்படுத்தக்கூடிய வார்த்தை இருக்கும் இடத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் அப்பா. தேவையற்ற வார்த்தைகள் வரும் இடங்களில் நாங்கள் நிற்கக்கூடாது தகப்பனே. அப்பா அதை நாங்கள் தவிர்த்து தகப்பனே, உம்மை மட்டும் பிரியப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்கும் சூழ்நிலைகளை உருவாக்கி அப்பா உமக்கென்று வாழ எங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய காதுகளை உம்மிடத்தில் ஒப்படைக்கின்றோம். ஆமேன். எல்லாத்துடையும் பெரிய விஷயம் நம்மளுடைய ஆத்துமா, இருதயம். அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரொம்ப சுத்தப்படுத்தணும். ஃபஸ்ட்டு நமக்குள்ளேயே ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கணும், நம்முடைய ஆத்துமாக்கள்லாம் செத்து இருக்கா உயிரோடு இருக்கா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை வந்து நிதானித்தறியணும். ஏன்னா தன்னைத்தான் சோதித்தறியணும் அப்படின்னு பைபிளில் இருக்குது. ஆத்துமா உயிரோடு இருந்தால் தான் உண்மையாகவே ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறது கடவுளோட பார்வையில். அந்த ஆத்துமா ஃபஸ்ட்டு நம்மளை நாமே நிதானிங்க, உங்களோட ஆத்துமா செத்து இருக்கா உண்மையாகவே உயிர்ப்பிச்சு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன். ஜீசஸ் வந்து ஏன் கல்வாரி மலையில் வந்து ரத்தம் செஞ்சு அழுதார்? ஏன் அழணும்? என்ன தேவை அவர் ப்ரேயர் பண்ணுறது? அதாவது அவருடைய ஆத்துமா வந்து கன நேரத்தில் பாதாளத்தை அடைவான்னு பைபிளில் இருக்குது. நீ மரணம் உனக்கு நடந்துருச்சுன்னா அடுத்த கன பொழுதுல நீ வந்து பாதாளத்தில் இருப்ப. அப்போ அவர் ஏறினார் என்றால் இறங்கினார் அல்லவான் பைபிளில் இருக்குது. அப்போ அவர் வந்து பாதாளத்தில் இறங்கினார். அந்த ஒரு நிமிஷம் பிதாவை விட்டு அவர் பிரிஞ்சிருந்தார். ஒரு செகண்ட், அந்த ஒரு செகண்டே அவரால் தாங்க முடியலன்னு இரத்த கண்ணீர் வடித்து அழுதார். அப்போ நம்மளுடைய ஆத்துமாக்கள் எத்தனையோ நிமிடங்கள், எத்தனையோ நாட்கள், எத்தனையோ மாதங்கள் வந்து பிதாவை விட்டு பிரிஞ்சு பாவத்தினால பிரிஞ்சிருக்கு. அப்போ நம்ம எவ்வளோ இரத்த கண்ணீர் விடணும்? அவர் ஒரு நிமிடத்துக்காக இரத்த கண்ணீர் விட்டு அழுதார். இதை என்கிட்டேருந்து நீக்கி போடுங்க, உண்மை விட்டு நான் பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்முடைய ஆத்மாக்கள் எத்தனையோ நாட்கள் பிரிஞ்சிருக்கு. நம்ம இருதயத்தின் நினைவுகள்னால் நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருப்போம். நம்முடைய இருதய நினைவுகள் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும். ஏன்னா இருதயத்தில் தான் என் தேவனாகிய ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஆலயம் அது. ஸோ அந்த ஆலயத்தை நம்ம ரொம்ப பரிசுத்தப்படுத்தணும். பாவம் செய்யும் ஆத்மா சாகும் அப்படின்னு பைபிளில் இருந்திருக்கு. ஸோ பாவம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு
நிறைய விஷயங்கள் செய்வோம், நமக்கு தெரியும், நிறைய தெரியும். தெரியாமல் செஞ்சால் அது பேர் தவறு, தெரிஞ்சு செஞ்சால் தான் அது பேர் பாவம். நம்ம தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சுருக்கோம். நம்முடைய ஆத்துமாக்கள் நிறைய நேரங்களில் செத்து போயிருக்கு. அதை ரட்சிக்க, அதை ஜீவிக்க தான் தேவன் ஆண்டவர் வந்து அவருடைய குமாரனை நமக்கு தந்தருளி அவர் ஜீவனை விட்டு நமக்கு ஜீவன் கொடுத்துருக்கார். அதனால நம்முடைய ஆத்துமாக்கள் இனிமே வந்து எந்த நிலையிலும் சாகாம ஜீவன் பெறும்படியாய் யாராவது ப்ரேயர் பண்ணு. நாங்கள் ஏசப்பா ஒவ்வொரு நாளும் ஏசப்பா பாவத்தின் நிமித்தமாய் அப்பா, நாங்கள் செய்த தவறுகளின் நிமித்தமாய் அப்பா அப்பா எங்களுடைய ஆத்மா செத்து உயிர்ப்பிச்சு இது உண்டு ஏசப்பா. ஏசப்பா விழுந்து விழுந்து வாழும் வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஏசப்பா. இந்த புது வருடத்தில் ஏசப்பா உமக்குள் அப்பா வாழ, உமக்குள் பிரகாசிக்க எங்களுடைய ஆத்மா என்றும் உயிரோடு ஜீவன் கொண்டு உமக்குள் அப்பா அப்பா பெரிய ஊழியம் செய்ய அப்பா அப்பா எங்களோட ஒவ்வொருவருடைய ஆத்மாக்களையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களோட மனசாட்சியை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இனி பாவம் செய்யாதே என்று நீர் சொன்னிருக்கிறீர் ஏசப்பா. ஏசப்பா எங்களுடைய பாவங்கள் எல்லாம் அப்பா மன்னித்து ஏசப்பா உம்முடைய இரத்தத்தினால் மன்னிக்கப்பட்டு ஏசப்பா இனி அப்பா அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாதபடி எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கை உமக்காக உம்மோடு ஒரு பெரிய உறவு கொண்டு வாழும் வாழ்க்கை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. அப்படி நீர் செய்வதற்காய் நன்றி. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். அதான் ஒவ்வொரு நாளும் நம்ம இயேசுவோட ஒப்பிட்டு பார்க்கணும். அதான் பைபிள்னு சொல்லுது. ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தவன் இயேசுவுக்கு அடுத்து சொல்லியிருக்கான் பவுல், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுகள்னு. அந்த அளவுக்கு தைரியமாக இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் அடுத்த வருஷம் சாட்சி சொல்லணும், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் தேவன் எப்படி நம்மளை பிரியப்பட்டார், இதோ என் இருதயத்துக்கு பிரியமானவன் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரையும் தேவன் வந்து இதோ என் இருதயத்துக்கு பிரியமானவள் பிரியமானவன்னு சொல்லும்படியா நடக்கும்படியா ஒப்புவிச்சு கொடுங்க. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது கடவுள் பஸ்கா அடித்து அவங்கள வழி அனுப்புனார். அவங்க முரட்டாட்டம் பண்ணாங்க. 38 வருஷம் அவங்கள வனாந்திரத்தில் அலைய வச்சு காதேஷ் அப்படிங்கிற ஒரு காதேஷ் பர்னாயா, எகோவா காதேஷ் அப்படின்னா பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்னு அர்த்தம். யோசுவாவை குறித்து தேவன் சொல்லும்போது யோசுவாட்ட ஆண்டவர் யோசுவா தன் ஜனங்களுக்கு சொல்கிறார், இன்று பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? நம்ம புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து போக போகிறோம். இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இப்போ விடுதலையோடு எல்லாரும் விசுவாசத்தோடு நம்ம பாடுவோம். துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை. துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை. வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை, போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமா. எல்லாரும் போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமா. ஆஹாலே ஓஹோ ஆஹா ஓஹோ ஓசனா. எல்லாரும் ஆரவர் ஆராதிங்க.
ஹalleluya ஓஹோ ஓசனா. அதிசயம் செய்யும் தேவன் பெரியவர், நாம் ஆராதிக்கும் இயேசு வல்லவர். அதிசயம் செய்யும் தேவன் பெரியவர், ஆமாரம் இயேசு வல்லவர். நமக்காயாவும் செய்து முடிப்பார், நன்றியோடு ஆராதிப்போம். 2020 ஹalleluya ஓஹோ ஓசனா. ஹalleluya ஓஹோ ஓசனா. யார் அங்க வேடிக்கை பார்க்காம ஆராதிங்க. கரங்களை தட்டி, கர்த்தர் நல்லவர், இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காண்பதில்லை. ஓஹோ ஓசனா ஹalleluya ஓஹோ ஓசனா. நம் பாவம் போக்கும் ஜீவதேவன் நல்லவர் நல்லவர், நாம் பாரம் நீக்கும் வல்லதே சிறந்தவர். நம் பாவம் போக்கும் ஜீவதேவன் நல்லவர் நல்லவர். சொல்லுங்க, நாம் பாரம் நீக்கும் வல்லதேவன் சிறந்தவர் சிறந்தவர். கண்ணீர் கவலை வியாதி யாவும் நீக்குவார், கரங்களை தட்டி ஆராதிப்போம். ஹalleluya கண்ணீர் கவலை வியாதி யாவும் மாற்றுவார், கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். ஹalleluya ஓஹோ ஓசனா. ஹalleluya ஓஹோ ஓசனா. ஹalleluya எல்லாரும் சேர்ந்து ஓசனா ஹalleluya ஓசனா. இன்னொரு முறை ஹalleluya ஓசனா ஹalleluya ஓசனா. ஹalleluya. புதிய ஆராதனை. ஓசனா ஹalleluya ஓசனா. நமக்காய் இரத்தம் சிந்தி மரித்தார், மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். எல்லாரும் நமக்காய் இரத்தம் சிந்தி மரித்தார். ஹalleluya எழுந்தார். நேற்றும் இன்றும் மாறிடானும் இயேசு, கரங்களை உயர்த்தி யாராய் சொல்லப்பட்டபடி கரங்களை உயர்த்தி நேற்றும் இன்றும் இயேசு, கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். நமக்காய் இரத்தம் சிந்தி மரித்தார் மரித்தார் எழுந்தார் மரித்தார். எஸ், கரங்களை தட்டி எழுந்தார். நேற்றும் இன்றும் மாறிடாதல் இயேசு, கரங்களை உயர்த்தி ஆராதி. எல்லாரும் எல்லாரும் நேற்றும் மாறிடாதல் இயேசு. ஹalleluya உயர்த்தி ஆராதிப்போம். ஹalleluya எஸ், ஆமென். ஓசனா யாபு ரிபலவர ஷபலவ. ஆமென். ஹalleluya ஓசனா. ஆமென். ஆஹா ஆமென். ஹalleluya ஓ நம் பாவம் போக்கும் ஜீவதேவன் நல்லவர், நம் பாரம் நீக்கும் வல்ல தேவன் சிறந்தவர் சிறந்தவர். சொல்லுங்க, தேவன் நல்லவர் நல்லவர், நம் பாரம் நீக்கும் வல்லதே சிறந்தவர் சிறந்தவர். கண்ணீர் கவலை வியாதி யாவும் நீக்குவார், கரங்களை தட்டியார் இந்த ஆண்டிலே ஓஹோ
நல்ல கரங்களை தட்டி ஆராதிப்பீர்களா? ஆமென். ஓஹோ ஓசனா எல்லாரும் சொல்லுங்க. ஓஹோ ஓசனா ஓஹோ ஹalleluya. அதிசயம் தேவன் என்றும் பெரியவர். 2020 ஆராதிக்கும் இயேசு வல்லவர் வல்லவர். அதிசயம் செய்யும் தேவன். ஹalleluya. யாவும் செய்து முடிப்பார். நன்றியோடு ஆராதி. உனக்காக யாவை செய்து முடிக்கிறவர். ஹalleluya. ஓஹோ ஓசன்னா. கை தட்டி எல்லாரும் ஆராதி. ஹalleluya. ஓஹோ ஓசன்னா. துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை. எல்லாரும் துதிங்க. வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை, போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமாய். போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமாய். துதியுங்கள் நம் தேவனை. துதிங்க எல்லாரும். போற்றுங்கள் என் ராஜனை, துதிக்கிறேன் என் தேவனை. போற்றுவேன் என் ராஜனை. எல்லாரும் துதிக்கிறேன் என் தேவனை. போற்றுவேன் என் ராஜனை. வாழ்த்துவேன் நம் கர்த்தரை. போற்றுவேன் வாழ்த்துவேன் இன்றும் என்றென்றுமாய். போற்றுவேன் வாழ்த்துவேன் இன்றும் என்றென்றுமாய். எல்லாம் சொல்லுங்க. துதிக்கிறேன் என் தேவனை.